சிவன் கோவில்களில் இருக்கும் மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறும். 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்யப்படுவதுண்டு. ஆனால் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகம விதி. அதே சமயம் சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜமூர்த்திக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம் என்பார்கள். இந்த அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை நடத்தப்படும். முக்கிய அபிஷேக பொருட்களும் அவற்றின் பலன்களும்: சுத்தமான தண்ணீர், மன அமைதி, மனசாந்தி மற்றும் காரிய சித்தி கிடைக்கும். பால், நீண்ட ஆயுள் விருத்தி கிடைக்கும். தயிர், குழந்தை பாக்கியம் மற்றும் ஆரோக்கியம் கிட்டும். தேன், இனிமையான குரல் வளம், சங்கீதம், இசை ஆற்றல் பெருகும். நெய், சகல சௌபாக்கியங்களும் மோட்சமும் கிடைக்கும். இளநீர், சிறந்த அறிவுடைய நற்புத்திரர்கள் பிறப்பார்கள். கரும்புச்சாறு, பிணிகள் நீங்கி ஆரோக்கியம், சாஸ்திர தேர்ச்சி உண்டாகும். சந்தனம், 8 விதமான செல்வங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் சேரும். பஞ்சாமிர்தம், உடல் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் பெருகும். அரிசி மாவு, கடன் தொல்லைகள் நீங்கும். எலுமிச்சை சாறு, மனதில் உள்ள பயம், செய்வினை மற்றும் யம பயம் நீங்கும். பஞ்சகவ்யம், பசுவின் 5 பொருட்கள், பாவங்கள் நீங்கி ஆன்மா தூய்மையடையும். வாசனை திரவியங்கள், ஆயுள் பலம் மற்றும் நற்பெயர் கிடைக்கும். ஆனி உத்திர தரிசனம் நேரம்: ஜூன் 22, 2026 அன்று அதிகாலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். நட்சத்திர நேரம்: உத்திரம் நட்சத்திரமானது ஜூன் 22 அன்று பிற்பகல் 3:35 வரை உள்ளது. முடிந்தவர்கள் அந்த நேரத்தில் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு வழிபடலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் நடராஜர் சிலையோ அல்லது சிவபெருமானுடைய லிங்கத்திற்கோ மேற்கூறிய அனைத்து அபிஷேகமோ அல்லது நம் வேண்டுதலுக்குரிய அபிஷேக பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யலாம். சிலை எதுவும் இல்லாதவர்கள் சிவபெருமானின் திருவுருவ படத்தை வைத்தோ அல்லது திருவுருவ படமும் இல்லாதவர்கள் மேற்கூறிய அபிஷேக பொருட்களை நைவேத்தியமாக படைத்தும் வழிபடலாம்.